Hello guys, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சம் பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 11 பேஜ் நம்பர் 11.72ல இருக்க சம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏ லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து தன்னோட சுய விருப்பத்தினால முடிவுக்கு வரப்போதான். அதுக்கான லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து 20,000, செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்டு வந்து 25,000. இதுல இருந்து தான் நம்ம வந்து சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 600, அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து 30,500 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் நம்ம எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா நம்ம அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் தான் கண்டே பிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 252 ருபீஸா. லிக்விடேட்டர்ஸோட ரென்யூமரேஷனை கால்குலேட் பண்ண பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 3% வந்து அமௌண்ட் ரியலைஸ்டில். அப்புறம் ப்ராக்கெட்ல கவனிங்க, இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டர்ஸ். அதாச்சும் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல கிரெடிட்டர்ஸ் கிட்ட, செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கிட்ட அதை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1.5% வந்து எதுக்கு, அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த 1.5% தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமே நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அசட் ரியலைஸ்டு வந்து 26,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பாருங்க எக்ஸ்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். அதாச்சும் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கிட்ட, அதை வந்து சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்மள வந்து லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இப்போ சம்குள்ள போலாமா? லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்க்கு டபுள் சைடு, ஒன்று வந்து ரெசிப்ட் சைடு, இன்னொன்று வந்து பேமெண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிப்ட் சைடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சர்ப்ளஸ் டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ரியலைஸ்டு வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5,000 கிடைக்குமா. இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க 5,000. நெக்ஸ்ட் டு அசட் ரியலைஸ்டு. அசட் ரியலைஸ்டோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 26,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் சைடு இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ பேமெண்ட் சைடு என்டர் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பை லீகல் சார்ஜஸ் அது வந்து கொடுக்கல, ஸோ ஐஃபன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை லிக்விடேட்டர்ஸ் ரென்யூமரேஷன், அதுக்கு கீழே ஆன் அசட் ரியலைஸ்டு, நெக்ஸ்ட்டு ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இப்போ வந்து அசட் ரியலைஸ்டை எப்படி கேல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, எந்த அமௌண்ட்டோட அசட் ரியலைஸ்டு இருக்குல்ல அமௌண்ட்டு 26,000, அதோட நம்மள எதை இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க, செக்யூரிட்டிஸ் கிரெடிட்டர்ஸோட செக்யூரிட்டி அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. அது எவ்வளோ, 25,000. ஸோ இங்கே பாருங்க 25,000 ப்ளஸ் 26,000, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 51,000 கிடைக்குமா. இந்த 51,000ல தான் இப்போ நம்ம அசட் ரியலைஸ்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 3% அசட் ரியலைஸ்டு, ஸோ 3/100. 51,000 இன்ட்டு 3/100 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1,530 ருபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 கொடுத்துருக்காங்க. இன்டூ அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ் தான் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்குமான பர்சன்டேஜும். ஸோ வந்து பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 1.5% கொடுத்துருந்தாங்களா. இப்போ 2 1s 2 இங்கே வந்து இன்டூ பண்ணிக்கணும், இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து 2 1s 2 ப்ளஸ் 1 3. ஸோ 3/2 நம்ம கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணால் 1.5% கிடைக்கும் டிவைட் பண்ணால். இப்போ வந்து என்ன பண்ணணும், இன்டூ 1.5/100. இப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆன் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து நம்ம கடைசியாக தான் கேல்குலேட் பண்ண போகிறோம், ஸோ நம்மளுக்கு தெரியாது. வேற என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 252 ருபீஸ். நெக்ஸ்ட் பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட் வந்து 600. இதுக்கப்புறம் வந்து பை அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோ அமௌண்ட் தான் நம்மளுக்கு பேமெண்ட் சைடு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ரெசிப்ட் சைடோட மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2,391 கிடைக்கும்.
91 rupees கிடைக்குமா, மைனஸ் ரெசிப்ட் சைடு வந்து டோட்டல் பண்ணிக்கிட்டோம்னா 31,000. இப்போ இந்த 31,000 இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து என்ன வேல்யூ கிடைக்குன்னா 28,609 rupees கிடைக்கும். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்தாங்க, 1.5/101.5. ஓகேவா, இதான் இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். இங்கே மட்டும் எப்பயுமே அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு மட்டும் எப்பயுமே 100 + அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அதை ஆட் பண்ணி கீழே போடுங்க, அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 422.7 கிடைக்குது. இது வந்து 5 விட அபவாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணிப்போமா, அப்போது 423 தான் நம்மளோட அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸோட வேல்யூ. அதை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். 423. இப்போ வந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டோம்னா 1962. நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு நம்ம வந்து திருப்பி ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா இந்த அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நம்ம பேமெண்ட் சைடில் இருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2,814 rupees கிடைக்கும். மைனஸ் ரெசிப்ட் சைடு 31,000 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 28,186 கிடைக்கும். இதுதான் வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். இதை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிடச்சிச்சு, 28,186. பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 31,000 கிடச்சிடும். நெக்ஸ்ட் இப்போ ரெசிப்ட் சைடு இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோன்னா 31,000. இப்போ வந்து ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.